வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவை டாக்டர் என அடையாளப்படுத்திய தகவல்கள் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி. ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பணத்தை பெற்று பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டை வாசுதேவ நாணயக்கார நிராகரிப்பு. மஹிந்தவுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக புலனாய்வு அறிக்கைகள் கிடைக்கப்பெற்ற பின்னணியில் ராணுவ பாதுகாப்பை முழுமையாக நீக்கியுள்ளமை தவறு என்று மனோஜ் கமகே சுட்டிக்காட்டு. பண்டிகை காலங்களில் தட்டுப்பாடு மற்றும் விலையேற்றம் என்பது சாதாரணமாக இருந்தாலும் சட்டவிரோத லாபம் பெறுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வசந்த சமரசிங்க வலியுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவை டாக்டர் என அடையாளப்படுத்திய நாடாளுமன்ற இணையத்தில் உள்ள பிழையான தகவல்கள் சபை தலைவர் பிமல் ரத்நாயக்கவின் அலுவலகத்தினால் வழங்கப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் இடம்பெற்றுள்ளதாக முதல்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் நளின் பண்டார கருத்து தெரிவிக்கையில், அரசாங்கத்தின் முந்தைய கூற்றுக்கள் பாராளுமன்ற அதிகாரிகளை உள்ளடக்கிய அரசியல் சதித்திட்டத்தை முன்வைத்துள்ளதாக தெரிவித்தார். இதை அவர்கள் நாடாளுமன்ற அதிகாரிகளின் சதி என்று சித்தரிக்க முயன்ற போதும் அந்த ஆவணம் அவைத்தலைவர் அலுவலகத்தில் இருந்து வந்தது என்பது இப்போது தெளிவாகின்றது. இப்போது என்ன சொல்வார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்த கண்டுபிடிப்புகளின் வெளிச்சத்தில் இந்த விடயத்தை தெளிவுபடுத்துமாறு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவை அவர் அழைத்த போதும் நீதியமைச்சர் நேர்காணல் கோரிக்கைகளை நிராகரித்ததாகவும் குற்றம் சாட்டினார். அவருக்கு கட்சியின் அனுமதி தேவை என்று கூறப்படுகிறது. ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தனது அனுமதியின்றி ஊடகங்களுக்கு பேசுவதற்கு கட்சி உறுப்பினர்கள் தடை விதித்துள்ளதாகவும் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவதை அவர் அறிவதே இதற்கு காரணம் என்றும் நளின் பண்டார மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மேற்கொண்ட முறைப்பாட்டின் பிரகாரம் இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நாடாளுமன்றத்தின் 3 அதிகாரிகளிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்ததாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டை நிராகரித்த முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார அந்த நிதி மருத்துவத்திற்காக பயன்படுத்தப்பட்டதாக தெளிவுபடுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்று வெளியிட்ட அவர் தனக்கு 2014ஆம் ஆண்டு ஜனாதிபதி நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் இதய நோயை தொடர்ந்து அறுவை சிகிச்சைக்கு ஈடுகட்டப்பட்டது. தனிப்பட்ட வருமானம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் பங்களிப்புகளை பயன்படுத்தினாலும் அவர் மேலதிகமாக 5 லட்சம் நிதி உதவியிலிருந்து கோரியிருந்தார். ஜனாதிபதி நிதியினை அணுகிய அரசியல்வாதிகளின் பட்டியலை வெளியிட்டு அமைச்சர் நலிந்த ஜாதிச நாணயக்காரவுக்கு கிடைத்த குறிப்பிட்ட தொகையினை வேண்டுமென்றே தவிர்த்து விட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். வேறு சில அரசியல்வாதிகள் செய்தது போல் தானும் ஒரு பெரிய தொகையை கடன் வாங்கியதாக பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் நோக்கில் இந்த புறக்கணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் விளக்கமளிக்கையில் அவர் 1980களின் பொதுச்சேவைக்காக வழக்கறிஞர் தொழிலில் ராஜினாமா செய்த அர்ப்பணிப்புள்ள அரசியல்வாதி என்ற வகையில் செல்வந்தர்களிடம் உதவி கேட்பதை விட இவ்வாறான உதவியை கோருவது நியாயமானது என்று கருதுவதாகவும் தெரிவித்திருந்தார். தனது மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் ஆசிரி சத்திர சிகிச்சை வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சத்திர சிகிச்சையானது அவசர செயற்பாடு எனவும் அதற்காக தமது அரசியல் கட்சியால் குறுகிய கால அவசரத்தில் நிதியை ஏற்பாடு செய்ய முடியாது என்றும் அவர் விளக்கியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுமாயின் அதற்கு அரசாங்கமே முழுமையான பொறுப்பை ஏற்க வேண்டும் என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட விசேட தீர்மானத்திற்கு அமைய முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த முப்படை உறுப்பினர்கள் நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் நீக்கப்பட்டுள்ளதோடு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு தொடர்ந்து வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு 6 மாதங்களுக்கு ஒருமுறை மீளாய்வு செய்யப்பட்டு அதற்கேற்ப அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் சீரமைக்கப்பட உள்ள நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுமாயின் அதற்கான முழு பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த முப்படைகளின் உறுப்பினர்கள் நீக்கப்பட்டமையானது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்றும் குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக புலனாய்வு அறிக்கைகள் கிடைக்கப்பெற்றுள்ள பின்னணியில் ராணுவ பாதுகாப்பை முழுமையாக நீக்கியுள்ளமை தவறு என்று பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பொன்றில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்த அவர் ராஜபக்சவுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கான முழு பொறுப்பினையும் இந்த அரசாங்கம் ஏற்க வேண்டும் என்று தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி அன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகர் SD விக்ரமசிங்கே மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பாக மீளாய்வு குழுவுக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளார்.
அந்த அறிக்கையில் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு ஏன் பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான காரணிகளும் IS அமைப்பினால் ட்ரோன் கருவி மூலம் ஊடாக குண்டு தாக்குதல் நடத்தப்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் அத்துடன் அரசியல் காரணிகளை அடிப்படையாக கொண்டு அந்த அரசு சார்பற்ற அமைப்புகளால் திட்டமிட்ட தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பாக புலனாய்வு பிரிவு சமர்ப்பித்த அறிக்கைகளை கவனத்தில் கொள்ளாமல் அரசாங்கம் முறையற்ற வகையிலே இராணுவ பாதுகாப்பை முழுமையாக நீக்கியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க ஆகியோரோடு மஹிந்த ராஜபக்சவை ஒப்பிட முடியாது. ஏனெனில் மஹிந்த ராஜபக்ச தேசியத்தை பாதுகாப்பதற்காக கடுமையான தீர்மானங்களை எடுத்துள்ளார். ஆகவே மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக பிரிவினைவாத சக்திகள் தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் இன்றும் செயற்படுகின்றன. மஹிந்தவுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அரசாங்கம் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரிசி தட்டுப்பாடு காரணமாக ஜனவரி 10ஆம் தேதி வரை அரிசியை இறக்குமதி செய்வதற்கு வர்த்தக அமைச்சர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்றைய கலந்துரையாடலின் பின்னர் இது தொடர்பான முன்மொழிவை அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைக்க உள்ளதாகவும் இறக்குமதியாளர்கள் தெரிவித்தனர். சந்தையில் நிலவும் அரிசி நெருக்கடிக்கு தீர்வாக அரிசி இறக்குமதிக்கு வழங்கப்பட்டு கால அவகாசம் டிசம்பர் 20ஆம் தேதியுடன் நிறைவடைந்ததை அடுத்து இதுவரை இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட அரிசியின் அளவு 67,000 மெட்ரிக் டன்களாகும். எவ்வாறாயினும் அரசினால் இறக்குமதி செய்யப்படும் 70,000 மெட்ரிக் டன் அரிசியின் முதல் தொகுதி இலங்கை அரசு வர்த்தக கூட்டுத்தாபனத்தினால் ஆர்டர் செய்யப்பட்ட 5,200 மெட்ரிக் டன்கள் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைகின்றது. மேலும் அரசாங்கத்தால் ஆர்டர் செய்யப்பட்டுள்ள எஞ்சிய தொகை அடுத்த வாரத்திற்குள் கொண்டு வரப்படும் என இலங்கை அரசு வர்த்தக கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சதோச மற்றும் நெல் சந்தைப்படுத்தல் சபையில் கிட்டத்தட்ட 5,50,000 மெட்ரிக் டன் அரிசியை சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்பு வசதிகள் உள்ளதாகவும் அதில் சுமார் 3,50,000 மெட்ரிக் டன் அரிசியை சேமித்து வைக்கக்கூடிய களஞ்சிய சாலைகள் உள்ளதாகவும் கையகப்படுத்தும் நடவடிக்கை விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்றும் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். கடந்த 10 நாட்களில் மாத்திரம் பொலன்னறுவி பகுதியில் ஆலை உரிமையாளர்கள் வைத்திருந்த 100 லட்சம் கிலோவிற்கும் அதிகமான அரிசியை விடுவிக்க அரசாங்கம் தலையிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சதோசா ஊடாக 3,000 மெட்ரிக் டன் அரிசி சந்தைக்கு விடப்படும் எனவும் நேற்று மாலை வரை 65,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி மற்றும் விலங்கு மூலம் சந்தைக்கு வந்துள்ளதாகவும் அதற்கமைவாக அரிசி சந்தையில் நிலவும் தட்டுப்பாடு தவிர்க்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலங்களில் பொருட்களின் தட்டுப்பாடு மற்றும் விலையேற்றம் என்பது சாதாரண நிலைமையாக இருந்தாலும் அரிசி மற்றும் அனைத்து நுகர்வு பொருட்களில் இருந்தும் நுகர்வோரின் நலன் கருதி சட்டவிரோத லாபம் பெறுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மார்ச் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் சாதாரண தர பரீட்சைகள் நடைபெறவுள்ளதால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் நடத்துவது சாத்தியமற்றது என பெவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்பில குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் உள்ள பிவிதுரு ஹெல உரிமைய கட்சி காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்த போது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதாக குறிப்பிடுவதை போன்று தேர்தலை நடத்துவதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்களை முதலில் ரத்து செய்ய வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்களுக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதில் சிக்கல் காணப்படும் நிலையில் புதிதாக வேட்புமனு கூறுமாறு அரசியல் கட்சிகள் உட்பட பல தரப்பினர் வலியுறுத்திய உள்ளதமைக்கு அமைய வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கு கடந்த 3ஆம் தேதி அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வேட்புமனுக்களை ரத்து செய்யும் வகையிலான சட்ட வரைவு விரைவாக தயாரிக்கப்பட்டு எதிர்வரும் 30ஆம் தேதி வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டு முதல் வாசிப்புக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் சட்டமூலத்தை உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்துவதற்கு 14 நாட்கள் கால அவகாசமும் வழங்கப்பட வேண்டும். நீதிமன்ற வியாக்கியானத்திற்கு பின்னர் இந்த சட்டமூலத்தை பிப்ரவரி மாதம் நிறைவேற்றிய மறுதினமே தேர்தலை நடத்த முடியாது. தேர்தல் பணிகளை முன்னெடுக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு போதுமான கால அவகாசம் வழங்க வேண்டும். சட்ட திருத்தத்தை நிறைவேற்றி தேர்தல் பணிகளை விரைவாக முன்னெடுத்தாலும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது சாத்தியமற்றது என்றார். இலங்கையில் நீண்டகால வெளிநாட்டு நாணய வழங்குனர் மதிப்பீட்டை CAயிலிருந்து CAA1க்கு கடன் தர மதிப்பீட்டு நிறுவனமான மூடிஸ் நிறுவனம் மேம்படுத்தியுள்ளது. நாட்டின் சர்வதேச இறையாண்மை பத்திரங்கள் வெற்றிகரமாக மறுசீரமைத்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச இறையாண்மை பத்திரங்கள் மறுசீரமைப்பு புதிய மற்றும் எதிர்கால வெளியீடுகளில் இயல்பு நிலை ஆபத்தை குறைக்கும் என்பதால் தர மதிப்பீட்டை மேம்படுத்தியதாக மூடிஸ் மதிப்பீட்டு நிறுவனம் தெரிவிக்கின்றது. கடந்த 2 வருடங்களில் இலங்கையின் கடன் அடிப்படைகள் வளர்ச்சியடைந்துள்ளதுடன் வெளி மற்றும் பணப்புழக்க அபாயங்களும் குறைந்துள்ளதாகவும் அந்த நிறுவனம் குறிப்பிடுகிறது.
நிதி நெருக்கடியில் இருந்து மீள்வதற்காக இலங்கை அரசாங்கத்துடனான பத்திரப்பதிவு ஒப்பந்தத்தின் மீளாய்வு நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளதாக கடன்தர மதிப்பீட்டு நிறுவனமான மூடிஸ் தெரிவித்துள்ளது.